இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்றுவிட வேண்டாம். 17வது தலைப்பு முடிந்து 18வது தலைப்பு பள்ளி மாணவர்க்கு இயற்கை வைத்தியம். மாணவ மாணவியர்க்கு சக்தி, சுறுசுறுப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, மூளைத்திறன், நினைவாற்றல், நல்ல குணங்கள், வளர்ச்சி, பார்வைத்திறன் ஆகியவை தேவை. ஆனால் இன்று அவர்கள் சாப்பிடும் உணவுகள் எந்த நன்மையும் செய்வதாக இல்லை. இது பற்றிய தெளிவு பெற்றோர்களுக்குத்தான் தேவை. வளரும் பருவத்தில் பசியும் ஆசையும் இருப்பதால் கொடுத்ததை சாப்பிடுவார்கள், கிடைத்ததை சாப்பிடுவார்கள். இதனை மாற்றி நல்லதை சாப்பிட பழக்க வேண்டும். காலை எழுந்தவுடன் 3 அல்லது 4 டம்ளர் தண்ணீர் குடித்துவிட வேண்டும். ரத்தம் சுத்தமாகும். காலை உணவு செரிமானத்திற்கு எளிதாக இருக்க வேண்டும். பழங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். பழங்கள் மட்டுமே என்றால் மிக நல்லது. மதிய உணவில் காய்கள், கீரைகள் நிறைய இருக்க வேண்டும். அளவாக தானியம், அதுவும் சோறு வடிவத்தில் மட்டுமே. மாலை தின்பண்டம் இரவு பசியை மட்டுப்படுத்திவிடும். ஆகவே ஏதாவது குடித்தால் போதும், அல்லது பழங்கள் சாப்பிடலாம். இரவு உணவினை முடிந்த அளவு நேரத்தில் சாப்பிட வேண்டும். தாமதமாகும் அளவுக்கு நோய்களும் பிரச்சனைகளும் வரும். எண்ணெய் பண்டங்கள், பலகாரங்கள் எல்லாமே மூளையை மந்தப்படுத்தும். கழிவுகள் தேங்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி போன்ற அரைத்து புளித்த மாவுகள் அமிலம், வாயு என உண்டாக்கும். தூக்கம் கூடும். பால், தயிர், முட்டை போன்றவை மந்தம் உண்டாக்கி அதிகமாக தூக வைக்கும். எல்லா இனிப்பு பலகாரங்களிலும் எண்ணெய், நெய் போன்ற அதிக கொழுப்புகளும் வெள்ளை சர்க்கரையும் அதிகமாக இருக்கும். இவை பல வகைகளிலும் கெடுதலே. சிக்கன், மீன், மட்டன் போன்ற மிருகப் பொருட்கள் எதிர்காலத்திற்கு எந்த நன்மையும் தராது. கடைத்தீனிகள் கவர்ச்சியாக இருக்கும், ஆனால் தீமையே செய்யும். எல்லா வகை பழங்களும் அவசியம் சாப்பிட வேண்டும். பேரிச்சம்பழம் தினமும் தேவை. நீர்க்காய்களுக்கு முக்கியத்துவம் தேவை. தினம் காய்களை அதிக அளவில் சாப்பிட வேண்டும். அவை பூசணி, சுரை, சௌசௌ, புடல், பீர்க்கு, வாழைத்தண்டு, கேரட், தக்காளி, வெள்ளரி ஆகியன பச்சையாக சாப்பிடலாம் அல்லது எளிய சமையல் முறை. மரத்தில் விளைந்த முருங்கை, அகத்தி ஆகிய கீரைகள் வாரத்தில் 4 நாட்கள் சேர்க்க வேண்டும். சாதாரண அரிசி சாதமும் மிளகு சீரகம் ரசமும் இரவு உணவிற்கு போதுமானது. உணவுகளை நன்றாக மென்று ருசித்து உமிழ்நீர் கலந்து சாப்பிட வேண்டும். அவசரமாக விழுங்கக்கூடாது. உடம்புக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு வேளை அல்லது ஒரு நாள் உணவுகள் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும். அப்போது அதிக அளவில் தண்ணீரும் ஜூஸ்களும் குடிக்க வேண்டும். எலுமிச்சை ஜூஸ், இளநீர், கரும்புச்சாறு, தர்பூசணி என சாப்பிட வேண்டும். வயிற்றை காய போடக்கூடாது. திராட்சை, ஆரஞ்சு ஜூஸ்கள் மிகவும் சிறந்தவை. ஈர்க்கைச் சாறுகள் குடித்தால்தான் இரத்தம் சுத்தமாகும். கழிவுகள் நீங்கும். நோய்கள் போகும். சளி, கபம், வாயு, மலச்சிக்கல், கெட்ட நீராகிய கழிவுகள்தான் நோய்க்கு காரணம். கழிவு தேக்கம் நோய். கழிவு நீக்கம்தான் இயற்கை மருத்துவம். நோய்கள் இருக்கும்போது நன்றாக தினம் 2-3 முறை குளிக்க வேண்டும். குடலையும் சுத்தம் செய்ய வேண்டும். இதற்கு இயற்கை இனிமா மிகவும் உதவி செய்யும். குடல் சுத்தமே உடல் சுத்தம். எந்த மருந்து சாப்பிட்டாலும் அதற்கு ஒரு கெடுதல் வந்தே தீரும் என்பது மனதில் இருக்க வேண்டும். யோகாசனங்கள், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சிகள் செய்து வந்தால் நோய்கள் வராது. வந்தாலும் விரைவில் குணமாகிவிடும். குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். இயற்கை மருத்துவத்தை சுலபமாக கற்றுக்கொள்ளலாம். செலவில்லாமல் அவரவரே வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். எந்த டாக்டரையும் பார்க்க ஓட வேண்டாம். பழம் பலம், மாவு நோவு, சோறு சோர்வு, கனிகள் பிணிகளை நீக்கும், காய்கள் நோய்களைப் போக்கும். தோசை மேல் ஆசை வைத்தால் தொடரும் பல நோய்கள். மென்று தின்றால் நோய்களை வென்று வாழலாம். பஞ்சபூத சக்திகளே போதும். பல மருந்துகள் தேவையில்லை. மாறுபாடு இல்லா உண்டி என்பது சமைக்காத இயற்கை உணவுகளே. அற்றால் அளவு அறிந்து உண்க, தீய அளவு தெரிந்து உண்க. கனி இருப்ப, காய் இருப்ப, நோய் இருக்காது. மேன் இஸ் ஃப்ரூட்டேரியன். மனிதன் பழ உணவினன். பழ ஆகாரமே நல்வாழ்வுக்கு ஆகாரம். பல ஆகாரம் நோய் தந்து உடம்புக்கு சேதாரம். இயற்கை மருத்துவ புத்தகங்கள் விலைமலிவு. வாங்கி படிக்கவும். கிடைக்கும் இடம் காந்திய இலக்கிய சங்கம், காந்தி மியூசியம், மதுரை. 20 செல் 9444058898. 18வது தலைப்பு முடிந்து 19வது தலைப்பு பால் பொருட்கள் மிக மிக கெடுதலே. இயற்கை அன்னை
மரம் என்ற தன் கரங்களால் அன்போடு வாரி வழங்கும் இனிமையான கனி வகைகளை ரசித்து ருசித்து புசித்து இன்பமாக வாழ்வதை விட்டுவிட்டு ஒரு மிருகத்தை அடக்கி பழக்கி அடிமை செய்து அந்த அடிமையின் மடியில் சுரந்து நிற்கும் அதன் வெள்ளை இரத்தத்தை பால் என்று பெயர் சூட்டி கறந்து உறிஞ்சு கொள்ளையடித்து அதன் பின் அதனை காலம் கடந்து அத்துடன் கண்டதையும் கலந்து ஊற்றி மாற்றி அதை பலவாறாக போற்றி கும்பிட்டு பொய்கள் பல சொல்லி விற்றும் வாங்கியும் பழையது பண்ணி தயிர் மோர் வெண்ணெய் நெய் பாலாடை கட்டி சீஸ் பன்னீர் பால்கோவா பண்டம் பலகாரம் ஐஸ்கிரீம் ரோஸ் மில்க் ஷேக் காஃபி டீ என பல தடவை தின்றும் குடித்தும் கும்மாளமிட்டு கூத்தாடி நோய்கள் பல உண்டாக்கி சீரழிவது அறிவா விஞ்ஞானமா பகுத்தறிவா மெய்ஞானமா ஆன்மீகமா பக்தியா கடவுளா எதுவுமே இல்லை வியாபாரம் ஏமாற்று கொள்ளை இதற்கு அரசுகள் உறுதுணை உலகமெங்கும் அடிமையின் இரத்தத்தை பாலை குடித்து வந்தால் அடிமை புத்திதானே வரும் எத்தனை அடிமைகள் எத்தனை அடிமைத்தனம் கடைசியில் நோயாளி நோய் இவனை ஆட்சி செய்கிறதா நோயை இவன் ஆட்சி செய்கிறானா இரண்டுமே கேவலம் என்ன செய்யலாம் உலகமெங்கும் உயரமாக வளர்ந்த மரங்கள் தரும் உயர்வான உயிருள்ள உயிர்த்தன்மை தருகின்ற சூரிய சக்தி மிகுந்த இனிய அழகான நறுமணமுள்ள சுவையான விதம்விதமான கனிகளை நேரடியாக சுவைத்து சாப்பிட்டால் பல பலன்கள் கிடைக்கும் எல்லா நோயும் போகும் உலகம் பசுமையாக மாறும் பழங்களை தின்று கொட்டைகளை விதைகளை வீசிவிட்டால் பல மரங்கள் பழமரங்கள் தானாக முளைத்து வளர்ந்துவிடும் அந்த மரங்களையும் அழித்து தின்றுவிடும் தன்மை இந்த மாடு போன்ற மிருகங்களுக்கு உண்டு கனி தரும் மரங்கள் இருந்தால் உணவு பிரச்சனை உடல்நல பிரச்சனை என எல்லாம் தீரும் உள்ள பிரச்சனை உறவு பிரச்சனை முதல் உள்நாட்டு பிரச்சனை உலக பிரச்சனை வரை எல்லாம் தீரும் தெய்வீகமான ஆன்மீகமும் ஆனந்தமும் வரும் வேலைகள் அதிகம் செய்ய வேண்டாம் மரம் உயர்ந்த நிலையில் சக்திகளை பிரபஞ்சத்திலிருந்து ஈர்த்து வளர்கிறது புல் பூண்டுகள் மண்ணில் மட்டமான நிலையில் கீழே வளர்கின்றன இதனை தின்னும் மிருகங்களான மாடு எருமைகளின் உடல் மூலம் வரும் நாற்றமான வெள்ளை இரத்தம் எனப்படும் பால் பொருட்களையும் சிவப்பு நிறமான துர்வாடை மிகுந்த தசை பிண்டங்களையும் அப்படியே சாப்பிட முடியாது அடிவை போல பல வேலைகள் செய்ய வேண்டும் எல்லா நோய்களும் வரும் எந்த நோயும் போகாது உலகின் தற்போதைய நிலைக்கு இவையே காரணம் மிருகப்பாலில் எந்த ஆன்மீக உயர்வும் வராது எமது இயற்கை மருத்துவமனையில் பழங்களே முக்கிய உணவு நோயாளிகளுக்கு 80 விழுக்காடு பழங்கள்தான் பால் பொருட்கள் துளியும் இல்லை பல நோயாளிகள் நலமடைந்துள்ளனர் மிருகம் வேகமாக வளரும் மனிதன் நிதானமாகத்தான் வளர வேண்டும் வாழை மரம் வேகமாக வளரும் 1 வருடம்தான் வாழ்வு பனைமரம் தேக்கு மரம் மெதுவாக வளரும் பல வருடம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதன் பின்பும் பயனாக இருக்கும் காலையில் முளைத்த காளான் மாலைக்குள் மடிந்துவிடும் மெதுவாக வளர்ந்த பூசணிக்காய் பரங்கிக்காய் பல நாட்கள் இருக்கும் 20 கிலோ எடையில் பிறந்த கன்றுக்குட்டி 3 வருடத்தில் 300 கிலோ ஆகிவிடும் 15 மடங்கு வளர்ச்சி 5 வருடத்தில் மாடு 400 கிலோ ஆகிவிடும் 25 வருடத்திற்குள் இறப்பு நிலை 2 முதல் 3 வரை கிலோ எடையில் பிறந்த குழந்தை 3 வருடத்தில் 12 முதல் 15 வரை கிலோ இருக்கும் 5 மடங்குதான் வளர்ச்சி 5 வருடத்தில் 18 முதல் 40 வரை கிலோ 10 வருடத்தில் 30 கிலோ 20 வயதில் 40 கிலோ 30 வயதில் 50 கிலோ 40க்கு பின் 60 கிலோ என போதும் உயரமாக இருந்தால் 70 முதல் 80 வரை என கூடலாம் 100 கிலோவுக்கு மேல் போனால் நோய்கள்தான் வரும் கனிகளை உண்டு எடை குறைவாக இருந்தால் 100 வருடங்களுக்கு மேலும் நன்றாக வாழலாம் மிருகத்தை உண்பவன் வேகமாக வளர்வான் வேகமாக தளர்வான் வேகமாக அழிவான் பால் மாமிசம் போன்ற மிருகப் பொருட்களை உண்ணும் பெண்கள் வேகமாக சிறுவயதிலேயே பருவமடைந்து விடுகிறார்கள் பலருக்கு புற்றுநோய்களும் சிறுவயதிலேயே வந்துவிடுகிறது உடல் எடை கூடி அழகு போய்விடுகிறது பால் என்பது குழந்தைக்குத்தான் குட்டிக்குத்தான் அதுவும் அதனதன் குட்டிகளுக்கு மட்டுமே அதனதன் தாயிடமிருந்து மட்டுமே தன் தாயைத் தவிர வேறு தாயிடம் போய் குடிக்கும் வழக்கம் பொதுவாக இல்லை மாட்டுப்பால் மாட்டுக்கன்றுக்கு எருமைப்பால் எருமைக்கன்று குட்டிக்கு கழுதைப்பால் கழுதை குட்டிக்கு ஆட்டுப்பால் ஆட்டுக்குட்டிக்கு ஒட்டகப்பால் ஒட்டகக்குட்டிக்கு அதுவும் சில மாதங்களுக்கு மட்டுமே தன் தாயிடமிருந்து மட்டுமே அதுவும் அளவாகத்தான் இயற்கையாகத்தான் மடியை முட்டி உறிஞ்சுத்தான் குடிக்க வேண்டும் ஊற்றிக் கொடுப்பதில்லை அந்த பாலில் வெளிக்காற்று கூட படாமல் தாயின் மடியிலிருந்து குட்டியின் வாய் வழியாக பால் வயிற்றுக்குள் போய்விடும் அன்பில் சுரந்து சுரந்து தருவது கறந்து ஊற்றுவதில்லை ஆசையிலும் அன்பிலும் பசியிலும் குடிப்பது மனித குழந்தை தன் தாயிடமிருந்து மட்டுமே பால் குடிக்க வேண்டும் வேறு செவிலித்தாயிடமிருந்தும் குடிக்கலாம் சில ஆண்டுகளுக்கு குடிக்கலாம் 2-3 அம்மாக்களிடம் குடிக்கலாம் 4 முதல் 5 வரை ஆண்டுகள் தாய்ப்பால் குடித்தவர்கள் அக்காலத்தில் உண்டு அவர்கள் மிக மிக திடமாக நலமாக இருப்பார்கள்
இப்போது சில பெண்களுக்கு சில வாரங்கள் கூட பால் இல்லை. அந்த குழந்தையும் அதற்கு பிறக்கும் குழந்தைகளும் எப்படி இருக்கும்? தொடர்ந்து தலைமுறைகள் பலவீனமாகி வரும். தாய்ப்பால் குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் தாய்ப்பாலின் அளவு குறைந்து கொண்டே வரும். ஆகவே அதிலுள்ள புரதம், கொழுப்பு அளவும் குறைந்து கொண்டே வரும். இது போதுமானது, சரியானது. இயற்கை மருத்துவம் புரதத்தின் தரம் பற்றியே அக்கறை கொள்கிறது. மற்ற மருத்துவங்களும் உணவியல் வியாபார விஞ்ஞானிகளும் புரதத்தின் அளவு பற்றியே பேசி பேசி வலியுறுத்தி மூளைச்சலவை செய்துவிட்டார்கள். மிருகத்திற்கு சிறிய தலை, சிறிய மூளை, சிறிய வேலை, தன்னலம் மட்டுமே. மனிதனுக்கு பெரிய தலை, பெரிய மூளை, பெரிய வேலை, நிறைய வேலை, சிறிய வேலை, பொதுநலம் உண்டாக்கும் வேலை, குடும்பம், நாடு, உலகம் என பல பொறுப்பான வேலை. இவன் மிருகத்தின் சாராம்சங்களை சாப்பிட்டால் மூளை சின்னதாகிவிடும், உடம்பு பெரிதாகிவிடும், சின்னத்தனமாக செயல்படுவான். சினம் வரும். சினம் தினம் தினம் வரும். மனம் குணம் மாறும். விரைவில் பிணமாவான். பலரை பிணமாக்குவான். யாரையும் குணமாக்க மாட்டான். சினம் வந்ததால் உலகில் பல லட்சம் பேர் பிணமாகி உள்ளனர். இது வரலாறு. இன்றும் நடந்து வருகிறது. ஒருவன் சினம் பலரை பிணமாக்கும். புலி, சிங்கம் தன் பசிக்காக மட்டும் ஒரே ஒரு கொலை மட்டும் செய்கிறது. வேறு வழி அதற்கு இல்லை. வேறு ஒன்றும் அதற்கு தெரியாது. உணவுக்காக மட்டுமே மனிதன் எதற்காக பல கொலை செய்கிறான்? இதனை ஆட்சிக்கலை என்கிறான், இனம் என்கிறான், மதம் என்கிறான். கொடுமை, மடமை அன்று மண்ணாசை முதலியன அதிகமாகி போர்வெறி கொண்டு பல கொலை செய்தான். இன்று பணவெறி, பல ஆசை கொண்டு தந்திரமாக வியாபார கொள்ளைகள் பல செய்கிறான். மனித இனத்தின் சீரழிவும் பேரழிவும் ஆரம்பம். படகில் ஏற்றி படுகுழியில் தள்ளுகிறார்கள். டாக்டர்கள் மருத்துவத்திற்கு அழைத்து விஷயங்களை சொல்லித் தராமல் விஷங்களை செலுத்துகிறார்கள், விற்கிறார்கள் கொள்ளை விலைக்கு. மிருகக் கொழுப்பும் பிரதமும், அதிக கொழுப்பும் பிரதமும், சமைத்த கொழுப்பும் பிரதமும் மிக நல்லது என்கிறார்கள் டாக்டர்கள். அறியாமையில் இருக்கிறார்கள் பலர். அருகாமையில் இருக்கிறார்கள் சிலர். அதிகாரத்தில் இருக்கிறார்கள் சிலர். சதிகாரர்களாகவும் இருக்கிறார்கள் சிலர். மடியில் கனமிருந்தால் வழியில் பயம் என்பது பழமொழி. மடியில் கனம் மிகுந்தால் வாழ்வில் பல நோய்கள் என்பது புதுமொழி, உண்மை மொழி. அந்த காலத்து நாட்டு மாட்டுக்கு மடி சிறியது, காம்புகள் சிறியது, பால் குறைவு. அதிகபட்சம் ஒரே 1 லிட்டர் தான். தன் கன்றுக்குட்டிக்காகத்தான் இந்த பால். பாலின் அளவு குறைந்து கொண்டே வந்து 4-5 மாதங்களில் பால் வற்றி நின்று போய்விடும். மடி வற்றி உள்ளே போய்விடும். பார்க்க முடியாது. இந்த காலத்து மாடுகள் நடக்க முடியாதபடி மடி பெருத்து உள்ளன. மாட்டுப்பண்ணை மாடுகளை வீடியோக்களில் பாருங்கள். தினம் 10 முதல் 20 லிட்டர் வரை பால் தரும் மிருக இயந்திரங்களாக உள்ளன. இந்த பாலை கொடுப்பதால் தான் இக்காலத்து பெண்களும் ஆண்களும் இளம் வயதினரும் உடம்பு பெருத்து, உறுப்புகள் பெருத்து, அழகு அழிந்து, சாமுத்திரிக லட்சணம் போய் அசிங்கமாக அவலட்சணமாக சிலர் உள்ளனர். சின்ன சின்ன நோய்களில் துவங்கி புற்றுநோய்கள் வரை பெருத்து சீரழிகிறார்கள், சீரழிக்கிறார்கள். B is not B, it is BP. Bigger belly, not beautiful. Bigger buttocks, not beautiful. Bigger breasts, not beautiful. மனிதனுக்கு பிறந்த குழந்தைகளை மனிதன்தான் வளர்க்க வேண்டும். Born of humans, nourished by animals. இவனை மிருகம் எதற்காக வளர்க்க வேண்டும்? மனிதன் வளர்த்தால் மனித இயல்புகள், மிருகம் வளர்த்தால் மிருக இயல்புகள். மனிதன் பாதி மிருகம் பாதி என்பது இதுவே. நான் மனிதனாக இருக்க மாட்டேன், மிருகமாகி விடுவேன் என்று சிலர் சொல்வதும் ஏன்? மிருகப்பாலுக்கு மனித இருதயத்தின் மீது காதல். காதல் பரிசாக நோய்களை தருகிறது. வாழ்முனையில் இருதய தாக்கு என்பது கிடையாது. விஷவாயு தாக்குதல்தான் ஒன்லி கேஸ் அட்டாக். பாலில் நாற்றமிக்க விஷவாயு எளிதில் அதிகமாக உற்பத்தியாகும். ஒரு நோயுடன் மருத்துவமனைக்கு போனால் 9 வகை நோய்களை சுமக்க வேண்டும். சாதாரண அல்சருக்கு அமிலம் காரணம். பால் பொருட்களில் அதிக அமிலம் உள்ளது, அதுவும் யூரிக் அமிலம். பால், தயிர், மோர் வேகமாக புளிக்கிறதல்லவா? மரம் வளரும். சொத்து மௌனமாக இருந்து மனிதனை உயர்த்தும். தானும் வளரும், பெருகும். பயணம் தேவையில்லை. மரம் மனிதனுக்கு எல்லாம் வழங்குகிறது. மிருகத்தின் வழி பல தீமைகள். 1. பூமியில் போடப்பட்ட உரம், பூச்சி மருந்து, களைக்கொல்லிகள் கலந்துவிடும். 2. மாட்டுக்கு வரும் நோய்களும் அதற்கான ஊசி மருந்துகளும். 3. வெளிக்காற்று பாலில் அதிகம் கலக்கிறது. 4. மாடு, அதன் இடம், மனிதன், பாத்திரங்கள் என எல்லாம் சுத்தமாக இல்லை. 5. பால் அங்குமிங்கும் அலைந்து திரிகிறது. 6. சூடாக்கியும் குளிர வைத்தும் இருப்பு வைத்தும் சத்துக்கள் போவதுடன் கெட்டுப்போகிறது. பாலின் பயணம் பல நோயில் தள்ளும். இக்காலத்து பால் மனிதன் வயிற்றுக்குள் போவதற்கு முன் பல மாற்றங்களுக்கு உட்படுகிறது. எல்லாமே தீமைதான், எதுவும் நன்மை இல்லை. இனி என் புல்வகையை சாப்பிடுவேன். வளர்ந்த கன்றுக்கு பால் பொருட்கள் அவசியமில்லை. நான் எதை சாப்பிட?
புரியலையே. பால் பொருட்கள் எதற்காக வேண்டும்? இனிமேல் நான் எனக்குரிய உணவுகளை, புல் பூண்டுகளை சாப்பிடுவேன். சுயமாக முடிவெடுப்பேன். என் அம்மாவின் மடியை நான் விட்டுவிட்டேன். இவன் ஏன் இன்னும் பிடித்துச் சப்பிக் கொண்டும் சூப்பிக் கொண்டும் இருக்கிறான் புரியலையே. வாழ்க்கை முழுவதும் பால் குடிக்கிறான். சாகும்போதும் ஊற்றுகிறார்களாம். அதன் பின்பும் ஊற்றுகிறார்கள், சாமிக்கும் ஊற்றுகிறார்கள். புரியலையே. இவன் இனி கிடைத்ததையெல்லாம் சாப்பிடுவான். சுயபுத்தி இல்லை. சொன்னதையெல்லாம் சாப்பிடுவான். சுகவாழ்வும் இல்லை. மேலும் விவரங்கள் தெரிய வேண்டுமெனில் படிக்க வேண்டிய புத்தகம் இது. ஆங்கிலத்தில் உள்ளது. மில்க் அ சைலண்ட் கில்லர் பை டாக்டர் N.K. சர்மா. 217 பக்கங்கள். விலை $195.00. இந்த புத்தகம் PNYH-லும் கிடைக்கும். இந்த மில்க் சைலண்ட் கில்லர் புத்தகம் சுமார் 30 வருடங்களுக்கு முன்பே எழுதப்பட்டது. பால் மிகவும் தீமையானது என்பதற்கு பல நல்ல ஆதாரங்கள் தற்போது கிடைத்துவிட்டன. பலருக்கும் தெரிந்துவிட்டது. புரிந்து கொண்டவர்கள் மிகச் சிலரே. அதிலும் பாலை விட்டுவிட்டவர் மிகக் குறைவு. பல வகையிலும் இதனை வணிகப் பொருளாக மாற்றிவிட்டனர். லாபத்திற்காக இதன் தீமைகளை மறைத்து நன்மை என கருத்துக்களை பரவ விடுகின்றனர். மக்களுக்கு பசியும் ருசியும் தான் தெரியும். பல நோய்களுக்கும் துன்பங்களுக்கும் இதுவே காரணம். பால் வாங்குவதற்கு பதிலாக பழங்களை வாங்கினால் பல நன்மைகள் உண்டாகும். உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க? உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? டெக்னாலஜி பத்தியா, பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா, அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா? நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான், ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட். இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.